லாஸ்ட் பேஜில் என்ன இருக்குன்னா தேங்க்யூன்னு வரும். நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு தேங்க்யூ. அந்த தேங்க்யூ பேஜ் இருக்குல்ல, அந்த தேங்க்யூ பேஜ் யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணி இந்த யூஆர்எலுக்கு யார் வந்தாங்களோ அது பர்ச்சேஸ்ன்னு கன்சிடர் பண்ணி நம்ம கொடுத்தா மட்டும்தான் ஃபேஸ்புக்கு தெரியும் இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பர்ச்சேஸோட இது வந்து உங்களோட டேஷ்போர்ட், ஃபேஸ்புக் டேஷ்போர்டில் அந்த நம்பர்ஸ் காட்டும். ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதோட டீட்டெயில் வீடியோஸில் நிறையா வீடியோஸ் யூடியூப்லேயே இருக்குது. இதே தான் சேம் திங் வந்து பார்த்திங்கன்னா, இன்கேஸ் நம்ம சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கும் அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு ஷெடியூலுன்றது வந்து அப்பாயின்மெண்ட், நம்பர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ட்ராக் பண்ணுறதுக்கு இது, நம்பர் ஆஃப் லீடு ட்ராக் பண்ணுறதுக்கு இது, அதுக்கு பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பட்டன்ஸ் எல்லாமே செட் பண்ணுவோம். இது வந்து நார்மலாக வெப் ப்ரௌசரோட ஈவெண்ட் செட்டப். கன்வர்ஷன் ஏபிஐ ஈவெண்ட் செட்டப் அது டோட்டலி டிஃப்ரெண்ட். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ். அது கண்டிப்பாக உங்களோட பிளாட்ஃபார்ம், நீங்கள் என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஆட்டோமேஷன் ஃப்ளோ வச்சு அதுலேருந்து தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது மோர் தென் இன்னும் ஃபஸ்ட்டு 3 இயர்ஸில் நாங்கள் இதை தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கன்வர்ஷன் ஏபிஐக்கு போனோம். ஸோ இதுதான் பிக்சல். இதை இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் ஃபேஸ்புக்கு நம்ம டேட்டா கொடுக்க முடியும். உங்களுக்கு எவ்வளோ சேல்ஸ் நடக்குது, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ சேல்ஸ் நடக்குது, இதை பேஸ் பண்ணி மட்டும் தான் கிடைக்கும். ஸோ பிக்சல் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்ம பார்க்கலாம்.